ஆண்டவருக்கு துதி உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதத்திலும் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான சாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் ஜூலை மாதம் முதல் ஞாயிறிலே தேவன் மகிமைப்படும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம் நடுவில் அசைவாடட்டும், தேவன் நம்மோடு கூட இடைப்படட்டும். ஆன்லைனில் நம்ம ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நம் நடுவிலே அசைவாடி அவருடைய மகிமையின் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய நாளிலே தேவ ஜனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், உம்மை ஆராதித்தார்கள் என்று. ஆண்டவரே, இந்த நாளிலும் உமது சமூகத்திலே நாங்கள் வந்து கர்த்தருடைய நாளிலே உம்மை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆமென். நாங்கள் இருக்கிற இடத்திலே தேவ மகிமையின் வல்லமை இறங்கி வருவதாக. எங்களை நீர் தொழுவீராக, தடைகளை அகற்றி போடுவீராக. தேவ பிரசன்னத்தின் மகிமையினால் நிரப்பப்பட உமது அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகைக்குள்ளாய் தருகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களோடு உம்மை கனப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு துதி உண்டாகட்டும். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே, உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். பழைய பாடல், நமக்கு தெரிந்த பாடல். ஆண்டவரை உயர்த்தி நாம் கனப்படுத்தி பாடுவோம். ஆமென். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேன், உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. மனிதன் காண்பது பொய்யாது, மாறிதான் இயேசுவே. ஆமென். உங்கள் அன்பு எப்போதும் ஆமென் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கோடாபல சந்தனப மண்ணில் வாழும் மாயினாலும் மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணில் வாழும் மாயாகும் மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிடானே இயேசுவே, மாறிடானே இயேசுவே, மாறாத அன்பு என்று போதும் தாழ்த்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாக ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாக ஏற்றிடுவேனே. அழகில் போது எது வந்தாலும் கலங்கிலே வாழ்க்கையிலே அசையாயின் நம்பிக்கை நங்கூரம் என்ற இயேசு போதுமே. ஆமென். ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்துவது கர்த்தர் கிருபை தருவாராக. அழகில் போது எது வந்தாலும் கலங்கிலே வாழ்க்கையிலே. அழகில் போது எது வந்தாலும் கலங்கிலே வாழ்க்கையிலே. அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை நங்கூரம் எந்தன் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவே ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன் தென்னை என்று நடத்திடுவார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும்
செய்வார். முடிந்து நாம் பயப்படுவோமா? ஆமாம். தேவனுக்கு பயந்து பாடி தேவன் தருகிற தைரியத்தை நாம் பெற்றுக் கொள்வோமா? தேவ பலமே ஜீவனூற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுவே. தேவ பலமே ஜீவனூற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுவே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். எக்காலத்தில் கர்த்தர் இயேசுவை என்று துணையாயிற்றிடுவே. எக்காலத்தில் கர்த்தர் இயேசுவை என்று துணையாயிற்றிடுவே. முன்னறிந்த தேவன் அவன் முடிவு வரையும் நம்மை நடத்துவார். தேவசாயலாய் மாறியே தேவாதி தேவனை நாம் தரிசிக்க சொல்கிறோம். அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்னை மறுரூபமாக்குகிற தேவ மகிமை இந்த காலவேளையில் எங்கள் நடுவில் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவசாயலா மாறிய, தேவசாயலா மாறிய தேவாதி தேவனை தரிசிப்போம். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை என்று துணையாயிற்றிடுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை என்று துணையாயிற்றிடுவே. அல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவிலே ஆசீர்வாதகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பாடலாக நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. அவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது போல் காணப்படலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில முடிவில் நம்ம பார்க்கும்போது அது ஆண்டவர் செய்கிற மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை காண செய்யும். காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பொறுமையோடு நிற்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். வாழ்க்கையில அவசரம் அல்ல, பொறுமையோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே என்று பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஓ திவாலா சங்கர பகவதியா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினேன், துன்பங்களை இன்பமாக மாற்றினேன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? தீமைகளை நன்மையாக மாற்றினேன், துன்பங்களை இன்பமாக மாற்றினேன். தீமைகளை நன்மையாக மாற்றினேன், துன்பங்களை இன்பமாக மாற்றினேன். நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. வாழ்க்கையிலே ஒரு சிலுவையை கர்த்தர் அனுமதித்தார் என்றால் என் சிந்தனை எல்லாம் மாறி அவரை பின் சொல்கிற நல்ல ஒரு விஷயத்தை நான் மாற்றுகிறது. உணர்ந்து சொல்லுவோம், சிலுவையை அனுமதித்து நன்றி ஐயா, என் சிந்தையை மாற்றினீரே நன்றி என்று பாடுவோமா? சிலுவைகளை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைகளை மாற்றினீர் நன்றி.
ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்குகிறேன், உடைத்து உருவாற்றி நடத்துகிறீர் ஆண்டவரே. ஆமென். நன்மைக்கு எதுவா என்னை குறித்து சொல்லுகிறேன், என்னை உருமாற்றுகிறீர் ஐயா. உண்மை நான் உயர்த்தை நான் கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் என்று சொன்னீர் ஆண்டவரே. என்னை நாம் உயர்த்தி நாம் ஆராதிக்கும் வேளையிலே ஆண்டவரே உன் கிருபை எனக்கு போதும் சொல்லி இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? உங்க கிருபை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஓடி மலக பகவ சங்கரமா, என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, மகிழ்வேன் இன்றைக்கே. தாங்கிடும் பலன் தந்தீர் ஆண்டவரே, தப்பி செல்ல வழி செய்தீர் ஆண்டவரே. உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா முழங்கால் படியிட்டு தேவ சொல்லுகிறேன். கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிப்போமா? ஓ ஹல்லேலூயா. இரண்டு இடத்திலே நம்முடைய கண்கள் மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும். இன்னும் நம்முடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்ய முடியும். நம் நடுவில் இருக்கிறார். தாங்கிட பலன் தருகிறவர் நீர் அல்லவோ, புது பலன் தருகிறவர் நீர் அல்லவோ, கிருபை நான் முடிசுகிறவர் நீர் அல்லவோ. ஆண்டவரே நீ கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென். தேவனை உயர்த்துக. தாங்கிட பலன் தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. தாங்கிட பலன் தந்தீரே, உமக்கு நன்றி. தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாம் சொல்லுங்க வாய்களை கர்த்தரை உயர்த்தி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. சோகரங்களை உயர்த்தி. நன்றி ஐயா நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆவிலரவே நன்றி ஐயா நன்றி,
எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி ஐயா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி ஐயா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி விடுதலையோடு நன்றி ஐயா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே அவிழவே நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி ஐயா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி ஐயா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஓ தேவாவியானவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையை கர்த்தரை உயர்த்தும்படிக்கான கிருபையை தேவன் உங்களுக்கு தருவாராக. எல்லாரும் தேவனை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கே ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கே ஆண்டவரே என்னை நடத்துவது என் மேல் கிருபையாய் இருப்பது ஆமென் என்னை புதிதாக்கி நடத்துவது ஆண்டவரே ஹalleluya தாங்க ஆமென் நடத்தும்படி தாங்கி நடத்தும்படி உமது பிரசன்னத்தினால் என்னை நிரப்புவது எல்லாம் மகிமையானதாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை நடத்தினீரே ஆண்டவரே ஹalleluya இந்த வருடத்தின் பாதி வருடங்களை தாண்டி செல்வதற்கு கிருபை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். புது பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நீரே அல்பா நீர் ஒமேகா உம்மை துதிக்கின்றோம் தேவா நீரே உயர்ந்தவரே. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நீரே அல்பா நீர் ஒமேகா உம்மை துதிக்கின்றோம் தேவா நீரே உயர்ந்தவரே. உம்மை உயர்த்துகிறோம் தேவா கர்த்தரே நீர் உயர்ந்தவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை உயர்த்துகிறோம் தேவா கர்த்தரே நீர் உயர்ந்தவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க, நீதான் பாருங்கள் அவன் நன்றி சொல்லும்படிக்கான இருதயத்தை கொடுத்திருக்கிற தெய்வம் நீ உமேகா. உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உமது கிருபை நீர் எனக்கு தருவீராக. ஓரிமா சந்தமரவதினி அங்கடம சந்தனமரவா ஹalleluya. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு வருகிறார். ஆமென். நீர் அல்பா நீர் ஒமேகா ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே நீர் உயர்ந்தவர் நீர் உயர்ந்தவர் நீர் உயர்ந்தவர் என்று சொல்லுங்க. ஹalleluya. Great Alpha, நீர் ஒமேகா உம்மை துதிக்கின்றோம் தேவா நீரே உயர்ந்தவரே. உம்மை உயர்த்துகிறோம் தேவா கர்த்தரே நீர் உயர்ந்தவரே. உம்மை ஆராதிக்கின்றோம்
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்று நம்மை காண்கிறது தேவஜனமே. இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். வருஷத்தின் வரிசையிலே அவன் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியானவர் இந்த காலை வேளைகளை நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த மகிமையை வல்லமை நாம் உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்து எனக்கு நல்ல உதவி செய்கிறீர். கணேசனாக இருந்தீர் ஆண்டவரே, நீர் ரோகியாக இருந்தீர், நீர் எல்சனாக இருந்தீர், ஆமென். என்னை காக்கிறவராக இருந்தீர், எனக்கு அற்புதம் செய்கிறவராக இருந்தீர், உடனிருக்கிறவராக இருந்தீர். ஹல்லேலூயா. என் தேவனை மகத்துவமாக ஆண்டவரே, ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவரே சேர்த்துக் கொண்ட தெய்வம் நீர் அல்லவோ. ஒருவேளை ஜனம்னை தூக்கி எறிந்திருக்கலாம், நண்பர்கள் உன்னை தூக்கி எறிந்திருக்கலாம், அவன் உறவுகள் உன்னை தூக்கி எறிந்திருக்கலாம். உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உணர்ந்து சொல்வீங்களா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை என்னை சேர்த்துக் கொண்டு நல்ல நேசர் நீர் அல்லவோ, உண்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்வீங்களா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சென்று பண்ணுமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உலகினாலத்திலே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நேசித்து சொல்வோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்களா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
பாரத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்று அவன் அவர் உன்னை தொடும்படி அவனுடைய மகிமையின் நடுவிலே பெருக பண்ண விரும்புகிறார். ஆவியான தேவன் நடுவிலே இருக்கிறார். அவருடைய நினைவுல நீ இருக்கிற எப்பொழுதெல்லாம் நீ அவரை நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன் இருதயத்துல நன்றி சொல்லும்படிக்கான கிருபையை கர்த்தர் தருகிறார்களோ. ஹல்லேலூயா. தேவன் உன்னை நடத்துவதை நினைத்து கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே என்னை போஷிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, தேசம் முழுவதிலும் நெருக்கங்கள் இருந்தாலும் என்னுடைய அடிகளை உமக்கு முன்பாய் உறுதிப்படுத்திக் கொண்டு உம்மை கனப்படுத்துகிற மேலான சாக்கியத்தை நீ தருகிறீர். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா கர்த்தரை உயர்த்தி மனகான கண்கள் ஆண்டவரே என்னை கண்டதினால் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவரே, உமது பிரசனத்தினால் என்னை மூடிக்கொள்கிறீர். ஆண்டவரே, நான் இருக்கும் இடத்திலே உமது மகிமையை நீ வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, ஓ glory, hallelujah, hallelujah. துதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீ தனிமையை நினைத்து சோர்ந்து போனாய். அவன் உனக்கு எதிரான சூழ்நிலைகளை நினைத்து சோர்ந்து போனாய். வியாதி நிமித்தம் நீ ஒருவேளை துவண்டு போய் இருந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பலனா இருக்கிறார். நம்மை பார்த்து சொல்கிறவர் பயப்படாதே என்று சொல்கிறவர் நம் அருகிலே இருக்கிறார். நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். துவண்டு போகாதே. உன்னை அவன் பலப்படுத்தி உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனதான கண்கள் கண்டது. ஆண்டவரே, அந்த மகிமையின் மேகம் என்னை மூடிக்கொள்வதற்கு எதுவாக நீர் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டின் 7வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே ஆவலோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபையானது என் நடுவில் இறங்கி வருவதாக சொல்லுங்க. எல்லாமே விட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, உமது மகிமையின் வல்லமையானது என் நடுவில் இறங்கி வரட்டும். உமது அபிஷேகம் என் நடுவில் இறங்கி வரட்டும். விடுதலை எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவாரே, வல்லவாரே, ஆராதனை, ஆராதனை. ஆமென். நம் நடுவில் தேவ மகிமை இறங்கி வருவதாக. ஓ ரிபாஷா துரமரபதினி அங்கரமரமரபா. ஆமென். அவர் நம் நடுவில் விலாகாதவராய் நம் நடுவில் இருக்கிறார். உயர்த்தி பாருங்களேன், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அவரை கனப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அவர் அகற்றுவார். அவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்தா எல்லாவற்றையும் ஆண்டவரை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் நிறைவை தரும். அவருடைய அபிஷேகம் முகங்களை முறிக்கும். அவருடைய அபிஷேகம் கட்டுகளை முறித்து போடும். சகல சரீரத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற அந்த மகிமையின் வல்லமை இந்த காலை வேளையிலே உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறவருக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, இயேசுயா, ஹல்லேலூயா. ரிபரமஷரமரமரமா. நாமே நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவாரே, வல்லவாரே, ஆராதனை. தொடர்ந்து நடத்தும்படிக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நல்லவாரே, வல்லவாரே, ஆராதனை. உணர்ந்து ஆராதனை. ஐயா, அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. கரங்களை அசைத்தே. ஐயா, அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா, அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. நரம்பு
சிந்தை உணவாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கரங்களை பண்ணி பாடுகிறேன். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, கால் ஒன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு பேசணுமே, கால் ஒன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு பேசணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும். அவை கத்தனமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ, ஒரு மகிமையின் மேகமாய் நம் நடுவில் இறங்கி வந்தவர் அப்படி மகிமையின் வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன்னை காலுக்கு நிற்க செய்ய விரும்புகிறார். கலகால நேரத்திலே உன் சூழ்நிலைகள் ஜெயமாய் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜூலை மாதத்தில் என்னை நடத்தும்படிக்கு தமது மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நன்றியோடு கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத நேசர் நீர் அல்லவோ, நேசர் நீர் அல்லவோ, நேசர் நீர் அல்லவோ. ஹல்லேலூயா. துதித்து சொல்லுங்க. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடு 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 ஆவியான தேவா, காலுண்டி நிற்கணுமே, கர்த்தரோடு பேசணுமே, காலுண்டி நிற்கணுமே, காலுண்டி நிற்கணுமே, கர்த்தரோடு பேசணுமே. ஐயா அசைவாடும் ஆமென் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை எங்கேனியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை எங்கேனியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. செய்கிற தேவ மகிமையின் பிரசனத்தை உணர்ந்து ஹல்லேலூயா இன்றே நம்மை நிரப்புகிற தேவ வல்லமைக்காய் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களை ஜெயமாய் நடத்தும். ஆண்டவரே பேர் சொல்லி அழைத்து, ஆண்டவரே தரிசனங்களை கொடுத்து, உமது திட்டத்தை எனக்கு தந்து, ஆண்டவரே உமது வார்த்தையினால் என்னை தேற்றி பலப்படுத்தி, உமது கிருபையினால் அபிஷேகித்து இந்த மாதத்தில் என்னை நடத்தும். ஆண்டவரே உங்க அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்பீங்களா? சகலவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். கிருபையினால் ஆண்டவர் உங்களை தொடட்டும். உங்கள் மேலும் உங்கள் சந்ததியார் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. எல்லாரும் கர்த்தருடைய கரத்திற்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உங்க கரத்திற்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற மேலான சாக்கியத்தை எங்களுக்குள்ளாக தந்தருளும். உம்மை உயர்த்தும் பொழுது எங்களை கனப்படுத்துவீர். ஆண்டவரே இங்கு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் எங்கள் நிஜமானனாய் இருந்து, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படி எங்கள் கரங்களை பிடிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீராக. உமது சமூகங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வதாக. தேவ தயவினால் நிரப்பப்பட எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் சபையில் இருக்கிற வயோதிபர்களுக்காக, எங்கள் சபையில் இருக்கிறதான புருஷர்களுக்காக, ஸ்திரீகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னங்களை தொடுவதாக. அவர்களுக்கு தேவையான நற்பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆமென் தேவ ஆலோசனைகள் நீர் பூரணமாய் தந்து அவர்களை நடத்தும்படி உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கும்படிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 14 சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள்.
நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். 7ஆம் வசனத்தை மீண்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்கிற வார்த்தை. நாம் எல்லார் கண்கள் மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோமாக. சிறையிருப்பில் இருந்து திருப்பும் போது அவன் கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறையிருப்பில் இருந்து விடுதலை உண்டாகும் பொழுது கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நமக்குள்ளாக தேவன் தருகிற சந்தோஷம் சமாதானத்திற்காக, தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மது கரத்தில் இருக்கிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினா எங்களை நீ காத்துக் கொள்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே உமது வார்த்தையின்படி நடத்த கிருபையினால் தொட உமது அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேவ சமூகத்திலே தொடர்ந்து தேவ வார்த்தையை நாம் சிந்திப்போமாக. ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த ஜூலை மாதத்திலும் நாம் தொடர்ந்து ஆன்லைன்ல தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் ஏதுக்கள் இருக்கிறதோ ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் வளர்ச்சி அடையும்படிக்காக அவைகளை சரியாய் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய சபையாருக்காக நீங்கள் செபியுங்கள். விசுவாசத்திலே நிலைத்து நிற்கவும் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சிகளாய் தங்கள் வசிக்கிற பகுதியில் காணப்படவும் கர்த்தர் இந்த காலங்களில் கிருபை தருவாராக. அநேருக்கு கைபேசி கிடையாது. அவர்களை தொடர்பு கொள்வது என்பது கடினமான ஒன்றாயிருக்கிறது. அவன் ஆண்டவர் அவர்கள் இறங்கி அவர்களுக்கு தேவையான விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் திறப்பின் வாசல் நிற்பதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்கிற வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் இந்த வார்த்தையை யாருக்கு கொடுத்து இந்த வார்த்தையை யாரிடத்தில் சொல்லுகிறார் என்பது மிக முக்கியமானது. ஆண்டவருக்கு துதி உண்டாவதாக. இந்த வார்த்தை மோசேக்கு கொடுக்கப்பட்டு யோசேப்பை அறியாததான புதிய ஒரு ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் என்று யாத்திராகமம் 1:8 சொல்லப்படுகிறது. அந்த ராஜா, அந்த பார்வோனிடத்திலே தேவன் வெளிப்படுகிறதான வார்த்தையைத்தான் இங்கே கவனிக்கிறோம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பை அறியாததான ஒரு பார்வோன் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் நெருங்குகிறது. 400 ஆண்டுகளிலே அவர்கள் சந்தித்த உபத்திரவத்தில் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் உபத்திரவத்தை ஆண்டவர் கண்ணோக்கினார். அவன்
அதை செவிமடுத்தான். அவர்களை விடுதலையாக்கும்படிக்கான சிந்தை அவருக்குள்ளாய் உண்டாயிற்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது மோசே என்கிறதான ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கும்படி சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். இந்த மோசே ஓரேப் என்கிறதான பர்வதத்தின் அருகே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது பர்வதத்திலே ஒரு மரம், பசுமையான ஒரு மரம் எரிந்து கொண்டிருக்கிறதை, அந்த முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறதை அவர் கண்ட பொழுது அது என்ன, எப்படி அந்த தீ எரிகிறது என்பதை பார்க்கும்படிக்காக மேலே கடந்து செல்கிறார். அங்கே ஆண்டவர் அவரை சந்தித்து தன்னுடைய பணிக்காக அனுப்புகிற அனுபவத்தை யாத்திராகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அவரை அனுப்பும் போது ஸ்தோத்திரம், தான் போவதற்கு ஆயத்தமில்லை என்பதை குறித்து வேறு யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லி அவரிடத்திலே மன்றாடுகிறார். அல்ல, நீதான் போய் ஆகணும் என்கிறதிலே ஆண்டவர் உறுதியாய் இருந்து அடையாளங்களை கொடுத்து அவன் பேசும்படிக்காக அவனுடைய சகோதரனை அவனுக்கு வாயாக கொடுத்து பார்வோனிடத்திலே அனுப்பும் பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுகிற வார்த்தை ஒன்று இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு வார்த்தை. யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டாலுடைய உங்களை போக அவன் விடான் என்று நான் அறிவேன். அவன் குளோரிட்டுக்கார். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலுடைய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை நம்புகிறவன். அவனை சுற்றிலும் சாஸ்திரிகள் இருந்தார்கள், மந்திரவாதிகள் இருந்தார்கள், ஸ்தோத்திரம், குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கை வல்லமைகளின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். தனது படைபலத்தை சார்ந்திருக்கிற ஒரு ராஜாவாய் இருந்தான். அவன் ஒரு செல்வ செழிப்புக்குள்ளாக இருந்து தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் அற்று தங்களையே தேவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறதான மனுஷர்களாய் இருந்தவர்கள். அவர்கள் நடுவிலே அவன் மோசே கடந்து சென்று தன் ஜனங்களுக்காக பேசி அவர்களை ஆராதிக்கும்படிக்காக அழைத்து செல்லும்படிக்காக அவன் பேச வேண்டியதான இடத்தில் அவன் போய் கேட்டவுடனே அனுப்புகிற மனப்பக்குவம் அந்த ராஜாவுக்கு இல்லை என்கிறதை தேவன் அறிந்திருந்தான். இது மோசேக்கு சொல்லப்படுகிறது. அவன் கை வல்லமையை அறியாம என்ன பண்ண போகிறது இல்ல, ஸ்தோத்திரம், உங்களை ஆராதிக்க அனுப்ப போவதில்லை, கை வல்லமையை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். அவருடைய கையின் வல்லமை எகிப்தின் மேலே பார்த்தீங்கன்னா மோசே தன் ஜனங்களை ஆராதிக்க கடந்து செல்வதற்கு அவரிடத்தில் பேசும் பொழுது அவன் அனுப்பாமல் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கடின இருதயத்தோடு காணப்பட்டான். கவனிக்கணும், ஸ்தோத்திரம், 10 வாதைகள் எகிப்தின் மேல் கடந்து வந்தது. இது 6வது வாதை முடிவிலே பார்வோனிடத்திலே மோசே போய் பேசுகிறார். 6வது வாதை முடிச்சிருச்சு. இப்போ 5 வாதைகள் முடிந்தது. 6வது வாதை முடிந்த பின்பு போய் மோசே பார்வோனிடத்தில் பேசுகிறார். பார்வோனிடத்தில் பேசும் போது தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதை போய் நீ சொல்லு அப்படிங்கிறது மோசே இடத்துல சொல்லுகிறார். அவன் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும், என் வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கவும், என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்பது. நீ 6 வாதை பார்த்துட்ட. இனி 7வது வாதை எப்படி இருக்கும்? அது கல்மழை பெய்யும். கல்மழை பெய்யும் பொழுது வெளியே இருக்கிறது, கூடாரத்திற்குள் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். வெளியே இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம், அது மனுஷரானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, செடி கொடி மரங்களானாலும் சரி, கல்மழையினால் அழிய போகிறது. இதுதான் வார்த்தை, இதுதான் வார்த்தை. கல்மழையினால் அழிய போகிறது. ஆண்டவர் தெளிவா அழிய போகிறது என்று சொல்லுகிற நாளைக்கு நேரத்தில் இது நடக்க போகுது அப்படின்னு மோசையின் மூலமாய் தீர்க்கமாய் வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்பொழுது சொல்கிற, என் வல்லமை உன்னிடத்தில் நான் காண்பிக்கும் பிடிக்கும், என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும் பிடிக்கும், அவன் உன்னை நிலைநிறுத்தினேன். ஒரு எதிர்மறையான ஒரு நபருக்கு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதான வார்த்தை, யாரின் எதிர்மறையான நபர் என்று நாம் அங்கே சொல்லுகிறோம். இப்பொழுது தேவ ஜனத்தை அனுப்ப முடியாது என்கிறதான நிலையில் உறுதிப்பாட்டோடு இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையின் அடையாளங்களை கண்ட பின்பும்
கிட்டத்தட்ட 6 வாதைகள் நடந்துருச்சு. இவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கங்கள், அவன் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்த பின்னும் அவனுடைய இருதயம் தோத்திரம் ஜனங்களை ஆராதிக்க விடுவதிலே தடைகள் இருந்தது. ஆராதிக்க விடுகிறதுல அவனுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை. எப்படியாவது ஏதாவது ஒரு தந்திரமான காரியங்களை செய்து தள்ளி போட வேண்டும், அவருடைய எண்ணங்கள் மாற வேண்டும் என்கிறதுக்காக பல காரியங்களிலே அவர்களை நெருக்குகிறதை குறித்து வேதாகமத்திலே வாசிக்கலாம். இப்பவும் பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் நின்று செய்கிறவனாய் மாறுகிறான். தேவன் தன்னோடு பேசின அந்த வார்த்தைக்கு அவன் செவி மடுக்கல. யாத்ராமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கமான வார்த்தை வெளிப்பட்ட பின்பு அவன் அங்கே இதற்கு முன்பாக நடந்ததான அந்த 6 வாதைகள் அவன் கண்டதான ஜனம் இப்பொழுது பார்வோனிடத்திலே பேசினதான அவன் மோசேயினுடைய வார்த்தையை கேட்ட உடனே பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, அவன் எவன் பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். தன் வேலைக்காரரையும் மிருக ஜீவன்களையும் அவன் ஓடி வர பண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் இந்த வார்த்தையை கேட்டதுல அவன் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 21வது வசனத்துல எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ, கர்த்தருடைய வார்த்தையை மதியாததான பார்வோனுடைய அரண்மனையிலே காணப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயந்தவர்கள் இருந்தார்கள். அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி மதியாதவர்கள், வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள், ஒரு வார்த்தையாகவே எடுக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை அவன் மதிக்காததான ஒரு கூட்டம். இந்த மதிக்காத ஒரு கூட்டத்திற்கு என்ன நடந்தது என்று 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது என்று சொல்லப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் தங்கள் வேலைக்காரர்களையும் தங்களுக்கு உண்டான ஆடு மாடு இவைகளை எல்லாம் தங்கள் வீட்டிற்கு வேகமாய் கொண்டு வர செய்து தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் அவருடைய சிந்தனை இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வீணான சிந்தனை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காததான ஜனம் வீணான சிந்தனை கொண்டதான ஜனமாய் இருக்கிறார்கள். வீணான ஒரு சிந்தனை. வீணான சிந்தனை என்ன செய்கிறது? கர்த்தரை உடைய வார்த்தையினுடைய வல்லமையின் மகிமையை அறிய முடியாதபடிக்கு அவர்கள் விலகி இருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமாக. 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தின் கடினத்தினால் தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் என்னது? ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறதான தேவனுக்கு உகந்த ஒரு பயமாய் காணப்படுகிறது. ஆனால் அறியாமையில் இருக்கிறதான ஜனம் என்னவாய் மாறுகிறார்களாம்? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாய் மாறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனத்துடைய பிந்திய பகுதியிலே பார்த்தீங்கன்னா, தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று சொல்லி அவரை பின்பற்றுகிறதான ஜனங்களுக்கு பவுல் எழுதுகிறார். அவன் வீணான சிந்தனை, மற்றவரிடத்திலே வீணான சிந்தனை என்ன பண்ணுகிறது? அவன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்க பண்ணுகிறது. அறியாமை என்கிறதான ஒன்றினாலே. அறியாமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறியாமை மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறது? புத்தியில் அந்தகாரம், இருதயம் கடினம். புத்தியில ஒரு அந்தகாரம் உண்டாகிறது, இருதயம் கடினம். எதனால் உண்டாகிறது? பார்வோனை கவனிக்கும் பொழுது அவனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயம் கடினப்படுவதற்கு காரணம் அறியாமை. அறியாமை நிமித்தம் அவன் என்ன பண்ணுகிறான்?
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் உண்டாகிறதான ஆசீர்வாதத்தை அவன் கீழ்ப்படுகிறதினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்வனால் உணர முடியவில்லை. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறதான நிலைமை. இதை கவனிக்கிறதான அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சத்தியத்தின் வார்த்தை உங்களுக்கு நடுவிலே வெளிப்படுகிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டவர்கள் காக்கப்பட்டார்கள். அவர்கள் இந்த வசனத்திலே பார்வோனுக்கு சொன்னது போல அவர்கள் கர்த்தருக்கு என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிப்பேன். ஆண்டவர் அவருடைய வல்லமையை காண்பித்தான். அந்த வல்லமையை உணர்ந்து முன்பு நடந்த அந்த 6 வாதையிலே தேவனுடைய வல்லமை அவர்கள் கண்டார்கள். அந்த தேவ வல்லமை அவர்கள் கண்டபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மந்திரவாதிகளால் ஒன்று செய்ய முடியவில்லை. ஞான திஷ்டிக்காரர்களால் ஒன்று செய்ய முடியல. ஸ்தோத்திரம். சாஸ்திரிகளினாலே ஒன்று செய்ய முடியவில்லை. மோசேயின் வார்த்தையில் வல்லமையும் தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட்டதையும் எகிப்தியர்கள் கண்டார்கள். எகிப்தியர்கள் கண்டபொழுதோ இப்பொழுதோ ஸ்தோத்திரம் ஜனங்களுக்குள்ளாக உண்டானதான மனநிலைமையில் பார்வோன் அரண்மனையில் இருந்ததான ஒரு குறிப்பிட்டதான ஜனக்கூட்டம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டது. பயப்பட்டது. அவர்களுடைய அறியாமையை விட்டு வெளியே வந்தாங்க. வீண் சிந்தனையை விட்டு வெளியே வந்தாங்க. பல காரியங்களை யோசித்து தனது புத்தியை சாராமல் தேவனுடைய வார்த்தை சார்ந்திருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்த பொழுதோ தங்களுக்கு உண்டானவைகளை காத்துக் கொள்கிறவர்களாய் மாறினார்கள். யாரெல்லாம் அதை அசட்ட பண்ணினாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை மதியாமற் போனார்களோ, வசனத்தின் பிரகாரம் அந்த வார்த்தையில யாரெல்லாம் மதிக்கலையோ, கர்த்தருடைய வசனத்தை மதிக்கலையோ, அதற்குரியதான கனத்தை கொடுக்க விரும்பலையோ, அப்படி கொடுக்காத நபர்கள் அவர்களுக்கு உண்டானதான மனிதர்களும் மிருக ஜீவன்களும் வெளியில் இருந்ததால் அந்த தேசத்தின் மரம் செடி கொடிகள் எல்லாம் கற்களால் அழிக்கப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். இது அறியாமை என்கிறதான ஒரு இருளினால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகி மாறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ பிள்ளைகளாய் இருந்தபடியினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லும் போது glory to God 21வது வசனத்திலே பவுல் அந்த 4ஆம் அதிகாரத்திலே, எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்தோத்திரம் சொல்கிறார், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். மோசே என்கிறவன் பார்வோனுக்கு முன்பாக தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமையை குறித்ததான காரியங்களை பேசினது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் யூத ஜனங்கள் நடுவிலே தமது வார்த்தையை வார்த்தையினால் பேசினான். வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாயிருந்து பின் செல்ல சீஷராக தன்னை ஒப்புக் கொடுத்தவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறினார்கள். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை எபேசியர்ல சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக் கொடுத்ததான வார்த்தை எப்படி இருக்கிறது? சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் கேட்டறிந்து அந்த வார்த்தையினால் நீங்கள் போதிக்கப்பட்டபடியினால் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு glory to God ஸ்தோத்திரம் 24வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலே சொல்லுகிறார், புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டோமா. அவருடைய வல்லமையை கண்ட பின்பு, அவருடைய மகத்துவத்தை கண்ட பின்பு, தேவன் எனக்கு செய்த ஆசீர்வாதம், என் குடும்பத்தின் அங்கத்தினர்கள், நான் வசித்த என் கிராமம், என் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களை கண்ட பின்பு, நான் அவருக்கு முன்பாக நிலைநிறுத்தும்படி என் கிராமத்தில் ஆண்டவர் வைத்தாரே, அப்பொழுது சகல ஜனங்களும் என்னை வைத்திருக்கிற என் glory to God பட்டணத்திலே நான் என்னை வைத்திருக்கிற அந்த தெருவிலே ஆண்டவர் என்னை அவர்களுக்கு முன்பாக நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். பார்வோன அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிமையின் வல்லமையை அவர் பார்க்க வேண்டும், சகல ஜனங்களும் அறிய வேண்டும். அதற்காக அவனை நிலைநிறுத்தினேன். ஆண்டவர் இன்று நம்மை நம் கிராமத்திலும் நம் தெருவிலும் ஆண்டவர் நிலைநிறுத்தி இருக்கிறது எதுக்கு தெரியுங்களா? நான் ஆண்டவருடைய மகிமையை நான் பார்த்தேன். அவருடைய வல்லமையை அறிந்தபடியினால் அதை என்னுடைய கிராமம், என்னை சுற்றிலும் என்னை அறிந்தவர்களும் அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர்
ஆண்டவர் அப்படிப்பட்டதான நிலைமையில் கர்த்தர் நம்மை தொட்டு விடுதலையாக்கி கொண்டு வைத்திருக்கிறார். ஆமென். அந்த விடுதலை எப்படி கிடைத்தது என்று சொல்லும் பொழுதுதான் 21வது வசனத்திலே சொல்கிறார், இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்த அவரால் போதிக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்படிப்பட்டதான அந்த போதனை, தேவனுடைய வார்த்தையினால் உண்டான அந்த விடுதலை உங்களுக்கு என்ன கொண்டு வந்ததான புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறவர்களாய் மாற்றிட்டு. ஆமென். புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொண்டீர்களே. இப்போ புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொண்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டியதான அவன் 3 ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை, ஆமென், அற்புதங்கள், ஆமென், அதிசயங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு? நான் இன்னும் அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர்வதற்கு ஏதுவாய் ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாய், அடையாளத்தின் மூலமாய் கர்த்தரினோடு கூட இடைபடுகிறார். அந்த வெறும் அற்புதமும் அடையாளம் மாத்திரம் எனக்கு நித்திய ஜீவனாய் மாறிவிடாது. எனக்கு நித்திய ஜீவனுக்கான ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் நான் அறியாமையில் இருந்து அந்த இருளிலிருந்து வெளியே வரணும். என் சிந்தனை புதிதாக்கப்பட்டதாய் மாற வேண்டும். என் சிந்தனை புதிதாக்கப்பட்டதாய் மாறப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த போதனைகள், இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தின் வார்த்தைகள், இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம கேட்கும் பொழுது நமக்குள்ளாக உண்டாகிறதான ஒரு மாற்றம் தான் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய மனுஷன் எப்படி இருந்தான்? அந்த காலத்துக்கு உட்பட்டு இருந்தான், இருளுக்கு உட்பட்டு இருந்தான், மாமிச இச்சைகளை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தான். ஆமென். நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான நிலைமையில் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்வது எப்படி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆமென். glory to God. ஆமென். அவருடைய மகிமையின் வல்லமையை நாம் கண்டு அவர் நம் மூலமாய் மகிமைப்பட்டு வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்றார். ஆண்டவர் என்னை ஒரு புது மனுஷனாக, ஒரு புதிய மனுஷனாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், என்னை அவர் ஆமென் மாற்றி இருக்கிறார். ஆமென். அவரை நான் புதிய மனுஷனை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புதிய மனுஷனுக்குள்ளா இருக்க வேண்டும், காணப்பட வேண்டியதான ஆமென் காணப்படுகிற 3 காரியங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு இடத்திலே நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக எபேசியருக்கு எழுதினதான நிருபம், ஆமென், 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆமென் ஆமென் glory to God கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி. புதிய மனுஷனுக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆமென் glory to God, உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி, ஆமென், முன்பு இருந்ததான ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்ததான அந்த இருள் அகற்றப்பட்டு இப்பொழுது ஆமென் நமக்குள் கொடுக்கப்படுகிற ஒரு புதிய அபிஷேகம். இந்த புதிய அபிஷேகம் ஆமென் எதற்கென்றால் நான் புதிய மனுஷனை ஆமென் தரித்துக் கொள்ள நான் வளர்ச்சி அடைகிறதான அனுபவம். புதிய மனுஷனை நான் பெற்றுக்கொண்ட நான் என்னுடைய புதிய மனுஷனாய் மாறுவதற்கு என் உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த புதிதான ஆவியிலே நான் நாளுக்கு நாள் வளர வேண்டும். நான் நாளுக்கு நாள் வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாளுக்கு நாள் நான் வளரும் பொழுது ஆமென் எனக்குள் இருக்கிறதான ஆமென் தேவனுக்கு பிரியமற்றதான தன்மைகள் மாறி நான் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறுகிறவனாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் தேவனுடைய ஆவி எனக்குள் கடந்து வரும் பொழுது என் வாழ்க்கையில நடக்கிறதான சம்பவங்களை குறித்து தியானிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் glory to God. ஆமென். கானானை வேவு பார்க்கும்படிக்காக என் நாமத்தின் புத்தகத்திலே ஆமென் glory to God ஸ்தோத்திரம் கோத்திரத்துக்கு ஒருவர் என்று தெரிந்து கொண்டு 12 நபர்கள் ஆமென் பாரான் ஆமென் வனாந்தரத்தில் இருந்து ஆமென் glory to God ஸ்தோத்திரம் அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் வனாந்தரத்திலிருந்து இவர்கள் புறப்பட்டு அந்த பள்ளத்தாக்கிலிருந்து அவங்க புறப்பட்டு போய் ஸ்தோத்திரம் ஆமென் அவர்கள் கானான் தேசம் முழுவதையும் அவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள். ஆமென். அவருடைய பட்டணம் எப்படி இருக்குது, அங்குள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், அந்த தேசத்தில் காணப்படுகிற வளங்கள் என்ன, இதையெல்லாம் பார்த்து வரும்படிக்கு தான் மோசே அவன் கோத்திரத்திற்கு ஒருவர் என்று சொல்லி
12 நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இந்த 12 நபர்கள் போயிட்டு வந்து சொல்லுகிற வார்த்தை தான் மிக முக்கியமானதானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்திலே இதை கவனிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நம்மால் அப்பகுதியை வாசிக்க முடியும். இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணுகிறாங்க, சுற்றி பார்த்து விட்டு வராங்க. சுத்தி பார்த்துட்டு வந்த பின்பு அவன் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமான ஒரு நல்ல தேசம். ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த தேசத்துல குறைவுகள் இல்லை. ஆனால் அங்கு அவன் பலத்த மனுஷர்கள் இருக்கிறார்கள், அரணான பட்டணங்கள் இருக்கிறது. எகிப்திலே அரணான பட்டணங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏனோக்கின் புத்திரர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கே அரணான பட்டணங்களை அவன் உண்டு பண்ணி இருந்தார்கள். அப்படிப்பட்டதான பட்டணங்கள் இருக்கிறது என்கிறதான வார்த்தையை சொல்லி அவன் அங்கே இருந்த ஜனங்களுடைய மற்ற ஜனங்கள் மற்றவங்க போய் பார்க்கல, பார்த்துட்டு வந்த சொன்னதான அந்த வார்த்தையை கேட்ட பொழுதோ ஜனங்களுடைய இருதயம் அவன் தோத்திரம் அவர்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த அவன் தாகம் வைராக்கியம் எல்லாம் உடைஞ்சு போய் இப்பொழுது அவன் முறுமுறுக்கிறவர்களாய் மாறினார்கள். நாங்க எகிப்திலேயே இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அவன் திரும்பி அங்க போயிட்டா கூட நல்லா இருக்குமே, அப்படி பேசக்கூடியதான நிலைமைக்குள்ளாக அவன் தோத்திர இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளாக வார்த்தைகள் உண்டாயிற்று. அப்போ காலை எழும்பி அவன் பேசுகிறதை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்கலாம். 30வது வசனம். அப்ப பாத்தீங்கன்னா, அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி எல்லாம் பேச. இப்ப என்ன பண்ணுகிறாங்க, இப்படி ஒரு பேச்செல்லாம் வந்த பிறகு இப்ப எல்லாரும் பேசாம இருங்க, இப்ப என்னுடைய டர்ன். காலை சொல்லுகிறேன், என்னுடைய டர்ன், நான் பேசுகிறேன், கொஞ்சம் அமைதியா காலுங்க. நாம் உடனே போய் என்ன பண்ணலாம், அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நம்ம எலிசா போய் என்ன பண்ணிடலாம், அதை ஜெயித்தரலாம். காலைக்கு அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை கவனித்து பார்த்தீங்கன்னா எளிதா போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன் தெரியுமா இந்த வார்த்தை அவருக்குள்ளாக கொடுக்க முடிந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். glory to God. நீங்க பாப்பீங்கன்னா ஆமென் 14ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே அங்கே சொல்லும் பொழுது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவரை சேர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாட்டு. அவன் எல்லாரும் அவன் வித்தியாசமாய் வார்த்தைகளை பேசுகிறார்கள். போயிட்டு வந்தது 12 பேர். அவன் வித்தியாசமா சொல்லுகிறாங்க. வித்தியாசமாய் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே காலேப் என்ன பண்ணுகிறாரு, எழுப்பி பேசுகிறார். இங்க யோசுவா பத்தி சொல்லப்படல, இங்க காலேப் பேசுகிறத பத்தி தான் சொல்லுகிறது. அவன் காலேப் பேசுகிறான். அப்போ காலேப் பேசுகிறது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, அவன் வேற ஆவி உடையவனாக இருந்தானா. புதிதான ஒரு ஆவி அவனுக்குள் இருந்தது. மற்றவர்களுக்குள் காணப்பட்டதான அவன் ஆவி அவனத்தில் அவனுக்குள்ள ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய அபிஷேகம். அவன் வேற ஆவி உடையவனாக இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்கிறேன் என்றால் எனக்குள்ளாக ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையில் நான் கடந்து செல்வதற்கு என் அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அவன் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் கொடுக்க வேண்டியதான ஒரு சாட்சி இருக்கிறது. இவன் வேற ஆவி உடையவன். அவன் உலகத்தில் இருக்கிறவர்கள் பார்ப்பதற்கும் ஆவிக்குரியவராய் ஆண்டவருடைய சத்தியத்தின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பார்ப்பவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவன் உலகத்தில் இருக்கிற பார்க்கிறவங்க தன்னை சுற்றிலும் நடக்கிறதான காரியங்களை கண்டு பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள், சோர்ந்து போகிறவர்களா இருப்பாங்க. அடுத்து அவன் நான் சோர்ந்து போகிறதான பகுதியிலே தனக்குண்டான நியாயத்தை பேசுகிறவர்களாய், அவன் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை தனக்கு நியாயப்படுத்திக் கொண்டு தங்களை நீதிமான்களாய் காட்டிக் கொள்வதற்கு ஏதுவான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இந்த காலேப் மற்றவர்களை குற்றப்படுத்தல. பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அங்க அவனை பாத்தீங்கன்னா உத்தமமா என்னை பின்பற்றினான், உத்தமமா பின்பற்றினான். அங்க மற்ற 10 பேரை அவன் மற்ற பேசின நபர்களை குறித்து அவன் குற்றப்படுத்தல. அவன் நீங்க எல்லாம் அமைதியா இருங்க, நம்ம உடனே போய் என்ன பண்ணிடலாம், அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை போய் நம்ம சுதந்திரிச்சுக்கலாம், அவன் நம்மால முடியும். இதற்கு சொல்லுகிறதற்கு அந்த அவன் வார்த்தைக்கு காரணம் இருந்தது. ஏனென்றால் வனாந்தரத்திலே ஆண்டவர்கள் நடத்தி வந்த பாதை 10 வாதை அந்த தேசத்தை மேல் கடந்து வந்த பொழுது கோசேன் அவன் நாட்டிலே இருந்ததான இஸ்ரவேலர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. கல்மழை பெஞ்சுதான் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை.
இருள் அவன் தேசத்தை மூடிட்டான், பாதிப்பு இல்லை. எகிப்து முழுவதிலும் அவன் வெட்டுக்கிளிகள் வந்து அழித்து போட்டதா, அவர்கள் தேசத்திலே அவன் பாதிப்பில்லை. அவன் எகிப்து முழுவதும் சங்காரம் உண்டாயிற்று. ஆனால் கோசே நாட்டிலே இருக்கிறவர்கள் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஸ்தோத்திர நிழற்கால்களில் ரத்தத்தை பூசினப்படுதோ சங்கார தூதன் அவ்வீட்டுக்குள் பிரவேசியாமல் மற்ற எல்லா இடங்களுக்குள்ளும் கடந்து சென்று மிகப்பெரிய ஒரு சங்காரம் உண்டாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளையை, இப்படி ஒரு மகத்துவமான அவன் வல்லமையோடு கூட, அவன் மகத்துவமான ஒரு கிரியையோடு கூட ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி ஓங்கிய உயர்த்தினால் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார் என்று வசனம். ஓங்கிய உயர்த்தினால் ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். அவன் அவருடைய அவன் ஓங்கிய புயம் யார் கூட இருந்தது? இஸ்ரவேலோடு கூட இருந்தது. இதை உணர்ந்து கொள்வான். உத்தமமாய் பின்பற்றினான். அவன் உத்தமமாய் பின்பற்றினான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. ஆரம்பத்தில் நான் பார்த்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தேன், கடந்து வந்தேன், பாதுகாப்பை கண்டேன், அவன் முறுமுறுத்தேன். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்து அவர் எந்த காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பதற்கு எதுவான காரியங்கள் கொண்டு வந்ததோ அந்த முறுமுறுப்பை மாற்றும்படிக்காக தேவன் எனக்கு நன்மை செய்தார். நன்மை செய்த பின்பு நான் தொடர்ந்து அதில் பலப்பட்டு, என் தேவன் என்னை கைவிடுகிறவர் அல்ல, என்னை விசாரித்து நடத்துகிறவர். அவன் பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். அவன் பகலிலே அதிகாலையிலே எங்களுக்கு அன்றைக்கு தேவையான மன்னா இறைச்சியை விரும்பினவர்கள் அவன் 30 நாட்களுக்கு உனக்கு இறைச்சி கிடைக்கும் சொன்னார். அதே போல் பாளையத்தில் இறைச்சிகள் வந்து மூடிட்டு தண்ணீர் கேட்டாங்க, தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். அவர்களை சோர்ந்து போக பண்ணவில்லை. அவருடைய வஸ்திரம் ஒண்ணு அவங்க பாவன் பிரயாணத்தில் பழைதாய் போகவில்லை. அவருடைய அவன் செருப்பு நினைச்சு பாருங்க, அது தேய்ந்து போகலையா. அவ்வளவு தூரம் அற்புதமா நடத்தி வந்தார். இப்போ பக்கத்துல வந்து நின்றுட்டு சொல்லுகிறாங்க, தோத்துறோம், நாங்க மறுபடியும் திரும்பி போனா எகிப்துக்கு நல்லமா இருக்குது. ஆனால் அந்த வேறே ஆவி உடையவன் என்று ஆண்டவர் சொல்ல, உத்தமமா பின்பற்றுகிறவன் வேறே ஆவி உடையவன். உன் கர்த்தரை நீ உத்தமமா பின்பற்று. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அவன் அபிஷேகத்தோடு கூட இருக்க, உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உத்தமமா பின்பற்றுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை உத்தமமாய் பின்பற்றினவர்கள் என்று அவன் என்னாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 11 வசனத்திலே அவன் யோசுவாவும் காலேபும் என்னை உத்தமமாய் பின்பற்றினவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். உத்தமமாய் பின்பற்றினவர்கள், உத்தமமா பின்பற்றினவர்கள். வேவு பார்க்க போனதில் உத்தமமாய் பின்பற்றினவர்கள். நம்ம வேற மனுஷனை தரித்துக் கொள்ள உத்தமமாய் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவன் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, என் தேவனை பின்பற்றுவதிலே உத்தமம் அவசியமாய் இருக்கிறது. அந்த உத்தமமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம், திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 24 வசனத்திலே அங்கே சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் என்று சொல்லுகிறது. மெய்யான நீதி, மெய்யான நீதியிலும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மெய்யான நீதியிலே வளர்ச்சி. முதலாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு உள்ளான புதிதான மனிதனை தரித்துக் கொண்டவரிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது அனைதினமும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியின் வளர்ச்சி எனது உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவதில் இருக்கிறது. ஏனோ தானோ என்று சொல்லி கர்த்தரை பின்பற்றுவதில்லை, உத்தமமாய் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுவதில் ஒரு உத்தமம் வேணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலன். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 4 அதிகாரத்துல 24 வசனத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், மெய்யான நீதியிலும் உள்ளான மனுஷனிலே புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்கிறேன் என்றார். அவன் புதிய மனுஷனை நான் தரித்துக் கொண்டவன் என்றார். மெய்யான நீதியிலே நடக்கிற ஒரு மனுஷனாய் மாறுகிறேன். அந்த மெய்யான நீதியிலே புதிய மனுஷனை தரித்தவர்கள் வளர்ச்சியின் பாதையிலே கடந்து செல்ல, நீதியிலே வளர்ச்சியின் பாதையிலே கடந்து செல்ல வேண்டுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, நீதினா என்ன?
நீதினா என்ன? ஸ்தோத்திரம். அவன் எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 5வது அதிகாரத்துல அவன் தேவன் தம் வார்த்தை இங்கே அவன் எபிரேயாக்கியோன் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதி என்னது? அவருடைய வார்த்தை தான் நீதி. ஏன் நீதி? இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்டதான சம்பவத்துல, நான் இப்ப நியாயம் தீர்க்கும்படி வரல, இப்ப இருக்கிறதா இந்த பூமியில நாம யாரையும் நியாயம் தீர்க்க ஆண்டவர் வைக்கல. நீ பாவின்னு ஒருத்தனை சொல்லுகிறதுக்கு, மற்றவனை பாவி என்று தீர்க்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை இங்கே வைக்கல. நம்ம பல நேரம் ஆமென் சத்தியத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் மாற்றுகிறோம். நான் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது அல்ல, மற்றவர்களை மீட்டெடுக்கும்படிக்கான சத்தியத்தின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார், நான் உங்களை குற்றப்படுத்தவோ நியாயம் தீர்க்கவோ வரல. அவன் உங்களை நேசித்து உங்களை விடுதலையாக்கி அவன் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். அதனால தான் அவர்களுடைய பிரசங்கத்தின் ஆரம்பமே எப்படி சொல்லப்படுகிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அது தூரமா இல்ல, உன் பக்கத்துல இருக்குது, தள்ளி இல்ல, அவன் அருகிலே இருக்குது. ஒன்று செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். சத்தியத்தின் வார்த்தை சொல்லுகிறது, நீதி வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்ப வேண்டும். அந்த வார்த்தையை குறித்து நான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் நான் எதை பிதாவினிடத்திலே கேட்டேனோ அதை குறித்து இந்த பூமியிலே அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன், அவன் காண்பித்ததை உங்களுக்கு முன்பாக செய்துகிறேன். அன்பான தேவ பிள்ளையே, சத்தியத்தின் வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது. அதுதான் நீதியாகிய வசனம். அதெல்லாம் செங்கேன்னு சொல்லும் போதுதான் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆமென் யோவான் பதறி போய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் உம்மிடத்துல நான் ஞானஸ்தானம் பெறணும், உன் பாதரட்சியின் வார அவிழ்ப்பது கூட நான் தகுதியற்றவன். அப்ப சொல்லுகிறாரு, யோவானே இப்பொழுது இதுக்கு இடங்கொடு, எல்லா நீதியும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. வேத வார்த்தையின் மூலமாய் உண்டாகிறதான நீதியின் வாழ்க்கை நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஆமென். நீதியின் வசனம் ஆமென் நமக்குள்ளாக பெருக வேண்டியதா இருக்கிறது. ஆமென். glory to God. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நீதியின் வசனத்துல ஆமென் முக்கியத்துவப்படுத்தும் தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. மத்தேயு 5:6 பாத்தீங்கன்னா, நீதியின் மேல், அப்படின்னா நீதியாகிய அந்த வசனத்தின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் எப்படி ஆமென் ஆமென் உள்ளவர்கள் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? திருப்தி அடைவார்கள். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி. ஓ கர்த்தர் அந்த திருப்தி எப்படி கொடுக்கிறார்? இன்றைக்கு நான் கர்த்தருடைய நீதியின் பிரகாரமாய் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்த அந்த வார்த்தையின் சத்தியத்திலே வளர்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறபடியினால் இயேசு வரும் பொழுது நான் அவரை சந்திப்பேன். அது நான் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது மரணமோ அதற்கு பின் வரக்கூடியதான ஆமென் glory to God அவருடைய வருகையோ எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, நான் அவரை சந்திப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறது. அன்று சொல்ல, நான் நியாயம் தீர்க்க வரல, நியாயம் தீர்க்க வரல, நான் கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். நான் அவர் உலகத்தில் முடிவில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புல நான் இப்போ சொன்ன வார்த்தையை உங்களை நியாயம் தீர்ப்புன்னு சொல்லுகிறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களை நான் நியாயம் தீர்க்கல, சத்தியத்து வார்த்தையை சொல்லுகிறாரு. நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லிவிட்டு ஆமென் glory to God ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் நீ விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லுகிறாரு. பிறர் பொருளை நீ இச்சையாதிருப்பாயாக. கர்த்தர் தெளிவாய் வார்த்தைகளை சொல்லி அந்த விளக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்ன? நான் ஜெபம் பண்றேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஜெபம் அல்ல. ஜெபம் ஆமென் வீட்டறை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பதில் அளிக்கும்படி உன் தேவனாய கர்த்தரை நோக்கி பார்த்து நாம கூப்பிட வேண்டியவர். நீ உபவாசம் பண்ணும்போது எப்படி உபவாசம் பண்ண வேண்டும்? ஆண்டவர் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, தேவ வார்த்தையின் வல்லமை உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவர்களாயிராதபடியினாலே
ஆமென். அதான் சொல்லுகிற நீதியின் வசனத்துல நீங்க என்ன பண்ணல? ஆமென். கர்த்தருக்கு பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறீர்கள். நீங்க பால் உண்ணுகிறவர்களா? நீதியின் வசனம் ஆமென் அதிகமாய் நாம் தியானித்து அந்த வார்த்தைக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கடந்து செல்ல வேண்டியதின் அவசியம். ஏனென்றால் அதுலதான் திருப்தி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். நித்திய ஜீவனை எனக்கு கொடுப்பார் என்கிற அந்த திருப்தி. ஆமென். இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில பிரதிபலனை கொண்டு வர போகிறது என்கிறதான அந்த திருப்தியை ஆண்டவர் அதிலே வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென் 16ஆம் அதிகாரம் 8 ஆகிய 10 வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீதியை குறித்து ஆமென் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். ஆமென். நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் ஆமென் ஆவியானவர் வந்து அவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார் என்று சொல்லி அந்த 16ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டு சகல சத்தியத்திற்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்துவாராம். அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துகிறது என்னது? நீதியின் வசனம் நமக்குள்ளாக தேவனுடைய பலனுக்கு எதுவாய் கிரியை செய்யும்படிக்கு அதை வளர வேண்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஆமென் ஏற்றுக்கொண்ட அந்த காலத்தில் நான் அறிந்ததை காட்டிலும் நான் உத்தமமாய் அவரை பின்பற்றி வரும்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகளே ஆமென் நீதியின் வசனமாகிய அந்த வார்த்தைகளே இன்னும் நான் வளர்ந்து வளர்ந்து வரும்பொழுது அவன் பெற்றுக்கொண்டதான அந்த புதிய மனுஷனிலே புதிய வல்லமையோடு கூட இன்னும் நான் பெருகிட்டே இருக்கிறேன். என் அவன் அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே அவன் அந்த புதிய மனுஷன் ஆவிக்குரிய காரியங்கள்ல வளரணும் அப்படின்னா நீதியிலே ஒரு வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். glory to God. வசனத்தின் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து உணர்வதற்கு அவன் சிம்பிளா ஒண்ணு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. சிம்பிளா இல்லை, கை கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா நான் முதலாவது என்ன பண்ணிருக்கணும்? அந்த அவன் என் வாழ்க்கையில அந்த நீதியாகிய வசனத்தை அறிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னா அந்த கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என் வாழ்க்கையில அனுபவமா இருக்க வேண்டும். வெறும் வார்த்தையில போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில அனுபவமா இருக்கு. இயேசு கிறிஸ்து அதைத்தான் தன் வாழ்க்கையில காணப்பட்டவைத்தான் அவர் அங்கு போதித்தான். பரிசுத்தவான்கள் அதான் சொல்லுகிறாங்க, கை கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவானாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் கை கொண்டு போதிக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கிற இடத்துல ஆமென் அது பாஸ்டர் செய்வாருங்க. சபையில இருக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க மாத்திரம் செய்வாங்க. இல்லை, நீ வளரணும். புதிய மனுஷனை தரித்து கொண்டுட்ட ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த வண்ணமாகவே இருக்கிறவனா இருக்க ஆண்டவர் விரும்பல. ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கு. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, ஆமென் குழந்தையா இருந்த பொழுது பிள்ளை பேசின மழலை மொழி பேசிக் கொண்டிருந்தது. அதை கண்டு நம்ம ஸ்லாக்கித்தோம், சந்தோஷப்பட்டோம். பேசி பேசி என்ன பண்றோம், என் பிள்ளை இப்படி பேசிச்சுன்னு சொன்னோம். இதே இது 15 வயது ஆன பொழுதும் அது அவன் 3 வயதுல எப்படி பேசிச்சோ அதே போல பேசிட்டு இருந்ததுன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா? என் பிள்ளை அன்னைக்கு பேசுறது போலயே இன்னைக்கு பேசிட்டு இருக்கு, நம்ம சந்தோஷப்படுவோமா? இல்லை. நீ வளர்ந்து வரும் பொழுது, நீ புருஷனாகும் பொழுது, ஆமென் ஆவிக்குரிய காரியங்களிலே ஆமென் முதல் மாதத்துல எப்படி இருந்தியோ ஆமென் 2வது மாதத்துல அதை காட்டிலும் ஒரு வளர்ச்சி, ஒரு வருடத்துல எப்படி இருந்தியோ அதை காட்டிலும் ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகளை ஒரு வளர்ச்சியை உனக்குள்ளாய் காண்பிக்க வேண்டும். ஆமென் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டவனாய் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ஆண்டவர் அதற்காகத்தாங்க உங்களை தொட்டு தமது வல்லமையை காண்பித்தான். உங்களை அதற்காகத்தானே அவன் சகல உன் தெரு, உன் கிராமம், உன் பட்டணம், உன் அருகில் இருக்கிறதான ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக சாக்கியத்தை கொடுத்து உன்னை நிலைப்படுத்தினார். அதை நீ மறந்து போனாயோ? நீ வளர வேண்டிய ஒரு தேவ பிள்ளை. நீ வளர்ச்சி அடையவில்லை என்றால் தான் அவன் எச்சரிக்கையோடு இருந்து மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் இருக்கிறார். கடந்த காலத்தை விட்டு விடுங்கள். இனி வருகிற காலங்களில் நான் வளர்ச்சி அடையும்படி இதுவரையில் வேத வசனத்தை தியானித்து அந்த வார்த்தையின் உள்ள ஆழங்களை கடந்து சென்று அந்த மகத்துவத்தை நான் காணாமல் இருப்பேனே. ஆனால் நீதியின் வசனத்துக்குள்ளாய் தன்னை அர்ப்பணித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிற மேன்மையான அனுபவத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு செல்வாராக. புரிந்த தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நீதியாகிய வசனத்தில் வளர்ந்திருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜெபம் பண்ணினாதான் மற்றவர்களை ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில ஜெபத்திலே ஒரு வளர்ச்சி, அவன் ஜெபத்திலே ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி. ஒரு நீதியின் மனுஷன்
அவன் நீதியை போதித்ததான மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபித்தார். தன்னோடு கூட சாமன் தனக்கு நெருங்கிய சீஷர்களை கூட்டி ஜெபித்தார். மற்றவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நீ ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ச்சியரை நீ அவன் ஜெபிக்க வேண்டும். நீதியின் வசனத்தில் வளர்ச்சி. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 4:24 பரிசுத்தத்திலும் ஆமென் அல்லேலூயா பரிசுத்தத்திலும் சொல்லுகிற பரிசுத்தத்தில் ஒரு வளர்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் பேட்ரிக் ஜோஷுவா அவருக்கு அருமையான தன் நண்பரிடத்திலே ஆவிக்குரிய காரியங்களிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 3 காரியங்களின் வளர்ச்சியை குறித்து அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட சொன்ன ஒரு வளர்ச்சி என்ன தெரியுங்களா? ஒரு ஆவிக்குரியதான ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தத்திலே வளர்ச்சி அடைந்தவர்களாய் வர வேண்டுமா? அவன் அதன் அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை தியானிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்டது. இந்த ஜூலை மாதத்தில் இருக்கிறதான அன்பான தேவ பிள்ளையை பரிசுத்தத்திலே ஒரு வளர்ச்சியை கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்திலே வளர்ச்சி ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவன் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு நம்மால் பிரியமாய் இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமே கிடையாது. அவன் நம்மை சுத்திகரித்துக் கொண்டால் தான் அற்புதம். பரிசுத்தத்திலே ஒரு ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு வளர்ச்சியையும் ஆமென் அதன் மூலமாய் புதிதாக்கப்பட்ட ஆமென் புதிதான அந்த ஆவிக்குரிய உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் நான் வளர்கிறவனாய் ஆமென் glory to God மாறுகிறேன். புதிய மனுஷனை தரித்துக் கொண்டோமே, அந்த புதிய மனுஷன் அப்படி பெற்றுக்கொண்டு அதே நிலைமையில இருக்கிறல்ல வளர்ச்சி அடைகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் glory to God. அன்பான தேவனுடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வேகமாய் வைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்கிறது. அப்படியே நீங்களும் உங்கள் பாவங்களுக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், என் சிந்தனை எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக பாவத்திற்கு நான் மரித்தவன். அப்போ அந்த பாவத்துக்கு நான் மரிச்சிட்டேன். அந்த எண்ணம் எனக்குள்ளார ஆழமா உண்டாகும் அப்படின்னா நான் பாவத்திற்கு விலகி நிற்கிறவனாக இருப்பேன். 2வது காரியம் வேகமாய் நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் glory to God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே என் மேல் கிருபையாயிரும் கிருபையாயிரும். ஆனா அங்கேயே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நான் உபவாசிக்கிறேன் என்ற அவன் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம். ஒரு நாள் இல்ல 2 நாள் உபவாசிக்கிறேன், வாரம் உபவாசம், வாரத்துக்கு 2 நாள் எல்லாம் செய்கிறேன். அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில சொல்லுகிறான், ஆமென் அந்த பாவியாகிய மனுஷனை போல இல்லாமல். கவனிச்சு பாருங்க, நான் செய்யற ஒரு கிரியை ஒரு மனுஷன் சொல்லி காண்பிக்கிற அளவுல அவன் நான் இதை செஞ்சேன், ஆவிக்குரிய காரியங்களை இப்படி நான் கொடுத்தேனாக்கும் ஊழியத்துக்கு, இப்படி நான் அதை செஞ்சேனாக்கும், நான் இப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனாக்கும், இப்படி நான் என் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேனாக்கும், இதெல்லாம் பாருங்க என் ஜெபத்தினாலே கடந்து வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்திட்டே இருந்த மாதிரி இருந்து மற்றவங்களை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய அளவுல இருக்கும். அவர்களை போல நான் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு நீ கனத்தை செலுத்து, கர்த்தருக்கு இந்த கனத்தை செலுத்து. இந்த மனுஷனை பாருங்க, இந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான், தூரத்தில் இருந்து கண்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு துணியாமல் ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். ஆமென். தினசரியும் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்புதலுக்காக போராடணும். பரிசுத்தத்தில் ஒரு வளர்ச்சி எப்ப உண்டாகுனா, ஆமென் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி கொடுக்கிறதுல அனுதினமும் போராடணும். அது ஒரு யுத்த களம் போல், பரிசுத்தம் என்பது ஒரு யுத்த களம் போல், அதில் நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 3வது பரிசுத்தத்தின் வளர்ச்சியில வரக்கூடிய 3வது காரியம் என்னவென்றால், நாமே glory to God. ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:4 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொன்ன வார்த்தை, நீங்க உங்க சிந்தனையிலே ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் நான் பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடையணும்னா ஆமென் என் சிந்தனை ஆமென் அது பரிசுத்தத்திற்கு ஏதுவான வளர்ச்சியில் காணப்பட வேண்டும்.
இரண்டாவது நான் சொன்னேன், அவன் நான் என்னுடைய பரிசுத்த வளர்ச்சிக்கு அனுதினமும் நான் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்புதலுக்காக நான் போராடுகிற, மனம் திரும்புதலே அவன் ரட்சிப்பை எனக்குள்ளாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நான் போராடுகிற ஒரு தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனை சார்ந்து கொள்ள நாம் பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவன் அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ளார இருக்கிறவர் அவர் பெரியவர். அவரை சார்ந்து கொள்ளணும். என் மாமிசத்தை சார்ந்து கொண்டல, அவன் என் தீர்மானத்திலே சார்ந்து கொள்ள, என் புத்தியை சார்ந்து கொள்ள, அவன் என் தேவன் கொடுத்த ஞானம், என் தேவன் கொடுத்திருக்கிற வெளிச்சம், என் தேவன் எனக்குள்ள இருக்க நான் அவன் அவரை நான் சார்ந்து கொள்ள வேண்டும். நான் அவரை சார்ந்து கொண்டா அவன் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்ல, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாக முற்றிலும் அவன் என்ன பண்ண முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவன் இவைகள் எல்லாவற்றிலும் காண்கிறதான், இவைகள் எல்லாவற்றிலும் உலகத்தில் காண்கிற இந்த எல்லாவற்றிலும் இருந்து நாம் வெற்றியை கொள்வதற்கு அவன் glory to God, ஸ்தோத்திரம். அவன் அன்பு கூறுகிறவராலே, நம்மிலே முந்தி அன்பு கூர்ந்தாரே, அவர் நமக்குள் இருக்கிறதுனாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறோம். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க திரும்ப. பாவம் உனக்கு முன்னாடி வருது அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்களிலே ஒரு விடுதலை இல்லாமல் இருக்குமானா அந்த கண்களில் நீங்க பார்த்து சொல்லணும், கண்ணே ஆமென், நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன், என் தேவன் எனக்குள் இருக்கிறார், உமக்கு விருப்பம் இல்லாதவளை நான் பார்க்க போவது இல்லை. உடன்படிக்கை பண்ணிக்கொள். ஆமென். அதை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கம் உனக்குள்ளார வேணும். தேவனோடு இருக்கிறதா அவருடைய நெருக்கம் என்னை பாவத்திற்கு விலகிறேன். சரி, ஏனோக்கு என்ன பண்ண, தேவனோடு நடந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அவன் காணப்படாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்கிற சாட்சியை பெற்றுக் கொண்டான். இங்க கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. இரண்டாவதாக நாம் கவனித்தோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மெய்யான நீதியிலே நீதியின் வளர்ச்சி. ஆமை நீதி, மெய்யான நீதி. ஆமை glory to God. தேவனுடைய வார்த்தையிலே வளர்கிற அந்த ஆவிக்குரிய கிருபையிலே ஒரு வளர்ச்சி நமக்கு அவசியம். மூன்றாவதாக ஆமை பரிசுத்தத்திலே ஒரு வளர்ச்சி. பரிசுத்தத்திலே வளர்ச்சி. ஆமை புதிய மனுஷனை தரித்து கொண்ட ஒரு தேவ பிள்ளை ஆமை glory to God பரிசுத்தத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வளர்ச்சி, பரிசுத்தத்திலே வளர்ச்சி எப்படி? ஆமை என்னுள்ள சிந்தனை ஆமை glory to God தேவனுக்கு விருப்பமான ஒரு சிந்தனையாய் காணப்பட, பரிசுத்தத்தில் நான் வளர்ச்சி அடையணும்னா எனக்குள்ள சிந்தனை ஆமை தேவனுக்கு பிரியமான சிந்தனையாய் மாற வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையை அந்த மனம் திரும்புதல், அந்த ரட்சிப்புக்காக அணு தினமும் நான் போராட வேண்டும். ஆமென். அந்த போராட்டம் நமக்கு மிக அவசியமா இருக்கிறது. மூன்றாவது, ஆமென், தேவன் எனக்குள்ளார் இருக்கிறார், நான் அவர் எனக்குள்ளார் இருக்கிற, நான் அவரை சார்ந்து கொள்கிறேன், நான் சார்ந்து கொள்கிறேன். அதனாலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? என்னை ஜெயமுள்ளவனாய் கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னை என்ன பண்ணுகிறார்? நம்முடைய கிராமத்தில், நம்முடைய அவன் தெருவில், இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவிலே ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துகிறார். பார்வனை பார்த்து சொன்னேன், நான் நிலைநிறுத்தினேன். எதற்கு? என் வல்லமை உன்னிடத்திலே காண்பிக்கும்படி. ஆண்டவர் வல்லமை உன்னிடத்திலே காண்பித்தான். அவன் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படிக்காக உன்னை நிலைநிறுத்தினேன். ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். பார்வனை பார்த்து சொன்னாலும் இன்னைக்கு நமக்கு அந்த வார்த்தையை நமக்குள்ளாக எடுத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபையை தருவாராக. இந்த கிருபை ஆண்டவர் தருவாராக. கண்கள் மூடி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமை நம் நடுவிலே இருக்கிறது. இவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லா கண்கள் மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒரு தாழ்த்துகிறோம் ஐயா. அற்புதமான தேவக்கரம் இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவில் இறங்கி வருவதாக. ஓ ரிபாலா ஷந்துரா மலபரவா. நாம் எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமே. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஆமென். அவர் தன்னை குறித்த சாட்சி பகிர்வதற்கு எதுவான தம் மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரபா ஷந்துரா மலபதினியா. ஆமென். பார்வனையே நிலைப்படுத்தி இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்ட உங்களே என்னை உடைய சமூகத்தில் நிலைநிறுத்துவதற்கு, இந்த தேசத்திலே நிலைநிறுத்தி அவர் என்னை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. நாமும் அவனை போல அல்ல. அவன் அவரை போல அல்ல. ஹல்லேலூயா.
தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியராக அல்ல, தேவனுடைய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளை. அவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான வார்த்தையை நான் போதிக்கப்பட்டு அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஆவிக்குரிய காரியம் வளர்ச்சி அடைகிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிற நான் புதிய மனுஷனை அவர்கள் தரித்துக் கொள்கிறார்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி அடைகிறார்கள், நீதியிலே வளர்ச்சி அடைகிறார்கள், பரிசுத்தத்திலே வளர்ச்சி அடைகிறார்கள். இந்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாள் உமது பாதத்தில் எங்களை ஒரு தாங்கி ஒப்பு கொடுத்து விடுகிறோம். இந்த வார்த்தையை கவனித்து ஆண்டவரே தன் வாழ்க்கையின் அற்புதத்திற்காய் காத்திருக்கிறவர்களை நீ தொட்டு அற்புதமான கிரிகளை நீ செய்தபடிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். உங்க வல்லமை குறுகி போகவில்லை. உமது வல்லமை ஆமென் எகிப்தின் மேல் வெளிப்பட்ட பொழுது அது மகத்துவமாய் இருந்து தன் ஜனத்திற்கு அது பாதுகாப்பை உணர்வதற்கு எதுவாய் இருந்தது போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே காணப்படுகிற நெருக்கமான சூழ்நிலைகள் எங்கள் தேசத்தின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளாய் இருந்தாலும் நீர் எங்களை காக்கிறவர், நீர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு உமது சமூகத்தில் ஆண்டவரே நாம் திருச்சையாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆமென். ஆவிக்குரிய காரியங்களில் உத்தமமாய் உன்னை பின்பற்றி வளர்ச்சி அடையட்டும். வசனத்தில், நீதியின் வசனத்திலே வளர்ச்சி அடைந்தவர்களாய் இருக்கட்டும். பரிசுத்தத்திலே வளர்ச்சி அடைந்தவர்களாய் இருக்கட்டும். இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வியாதிகள் மறையட்டும், போராட்டங்கள் அகற்றப்படட்டும், தேசம் காக்கப்படட்டும், தேவ சமாதானம் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். ஆண்டவர் தொடர்ந்து இந்த புதிய மாதத்தில் அற்புதராயிருந்து நடத்துவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.